Hello everyone, welcome to Cloud Ocean. This is Victor. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வரை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் சர்வர்? சர்வர்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம சர்வர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு சர்வரை பற்றி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ பிஃபோர் த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு இந்த சர்வரை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு விரும்புகிறேன். ஸோ லெட்ஸ் டேக் எ எக்ஸாம்பிள் ஃபார் ஹோட்டல். ஓகேவா? ஸோ ஹோட்டலை வச்சு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போயிட்டு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி வேணும், வடை வேணும், தோசை வேணும், பொங்கல் வேணும், இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஃபுட்டு வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம். இந்த நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுற இந்த ஃபுட் ஆர்டர் வந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்து யார்கிட்ட போகும்னா வெயிட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஹோட்டலில். ஸோ இந்த வெயிட்டருக்கு போகும். ஸோ இந்த வெயிட்டர் நம்ம பிளேஸ் பண்ணுற இந்த ஃபுட் ஆர்டர் ரிக்வெஸ்ட்டை அவர் ரிசீவ் பண்ணி ஹீ வில் சர்வ் தட் ஃபுட் டு அஸ். அவர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுற அந்த ஃபுட் சர்வீஸ் ஃபுட் ரிக்வெஸ்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு திரும்ப அந்த ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ இந்த வெயிட்டர்னு சொல்கிறல்ல, இந்த வெயிட்டரை நம்ம வந்து ஐடி டெக்னிக்கல் டேர்மில் we can assume it as server. ஸோ நம்ம இந்த ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம்ல, ஃபுட் ரிக்வெஸ்ட். ஸோ we are the customer, right? You can assume it as a client. ஓகேவா? ஸோ இந்த ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்க கிளைண்ட்டு, ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அதை சர்வ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து சர்வர். ஸோ வாட் இஸ் சர்வர்? சர்வர் இஸ் a சிஸ்டம் that provides services to client. ஓகேங்களா? சர்வர்னா that provides services to client. So the services that may be a multiples, that can be a multiple services. So as I said, நம்ம வந்து போயிட்டு ஒரு ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ண மாட்டோம். அப்படி தானே? நான் சொன்ன மாதிரி இட்லி ஆர்டர் பண்ணலாம், தோசை ஆர்டர் பண்ணலாம், பொங்கல் ஆர்டர் பண்ணலாம். அந்த மாதிரி சர்வீசஸ் கேன் பி மல்டிபிள் சர்வீசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ லைக் என்எஃப்எஸ் சர்வீசஸ் இருக்குது, எஃப்டிபி சர்வீசஸ் இருக்குது, தென் சாம்பா சர்வீசஸ் இருக்குது, then Apache services இருக்குது, then Docker it is a service, then Kubernetes it is a service, then DNS it is a service. So these all are services. இந்த சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னதுன்னா சர்வர். ஓகேவா? அந்த சர்வீசஸ் எல்லாம் எதில் ரன் ஆகும் அப்படின்னா சர்வரில் தான் ரன் ஆகும். ஸோ அஸ் அ கிளைண்ட் we will send the request to these services. Server will receive the client request and will provide the response. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு டயக்ராமோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ லெட் அஸ்யூம் ஐ ஹாவ் திஸ் மிஷின். ஓகேவா? ஸோ ஜெனரலி இது வந்து ஒரு சர்வர்னு சொல்லுவாங்க. பட் as of now நம்ம இதுக்கு வந்து சர்வர்னு நான் நேமிங் கொடுக்க விரும்பலை. ஐ கால்ட் இட் அஸ் ஜென்ரலி இட் இஸ் அ மிஷின். ஓகேவா? அண்ட் ஐ வில் பிரிங் 2 more machines. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் அனதர் திங் இஸ் இதுவும் ஒரு கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் 2 computers. ஸோ ஓகே, ஸோ டோட்டல் 3 machines ஐ ஹேவ். ஓகேவா? ஸோ இந்த மிஷினோட கான்ஃபிகரேஷன் வந்து என்னென்னா ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 256 GB ரேம் இருக்குது, 64 கோர் CPU இருக்குது, 2 TB SSD ஹார்ட் டிஸ்க் சைஸ் இருக்குது. ஸோ பட் இந்த 2 மிஷினோட கான்ஃபிகரேஷன் என்னென்னா நார்மல் கம்ப்யூட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதோட ரேம் சைஸ் வந்து 16 GB இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதோட ரேம் சைஸ் கோர் CPU வந்து 8 கோர் CPUன்னு இருக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து 500 GB SSD இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் மிஷின் திஸ் கேன் பி, ஸோ ஃபார் திஸ் 8 GB ரேம் இருக்கலாம், 4 கோர் CPU இருக்கலாம்.
ஸோ இந்த ரெண்டு these all are called as what machines. இது எல்லாமே என்னன்னா machines. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். What is server? Server means that providing services. என்னென்ன services? For example சொல்லியிருந்தேன், these are all the services we have. ஓகேவா? So these are all the services that is running வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜெனரலா ஸோ இது இப்போதைக்கு இது எல்லாமே நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், இது எல்லாமே மெஷின் தான். ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப்னாலும் சரி, இது வந்து நார்மலாக சர்வர், ஸோ சர்வர்னாலும் சரி, இது எல்லாமே என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் தான் இது எல்லாமே நார்மலாக. ஸோ இதுக்கு வந்து மானிட்டர், கீபோர்ட் இது எல்லாமே இருக்குது. ஆக்சுவல் இந்த சர்வருக்கு இந்த கீபோர்ட், மானிட்டர் இதெல்லாம் இருக்காது. ஒன்லி இந்த சிபியூ யூனிட் பார்ட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? பட் as of now assume it as these all are computer machines. ஓகேவா? ஸோ let assume. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், சர்வர்னா என்னன்னா இட்ஸ் ப்ரொவைடிங் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த சர்வரில் இந்த சர்வீசஸ் எல்லாம் இங்கே ரன் ஆகுது. இந்த எந்த மிஷினில், இந்த 16 GB ரேம் இந்த இருக்கிற இந்த மிஷினில் வந்து இந்த சர்வீசஸ் எல்லாம் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் from this I am requesting the service. இப்போ எது சர்வர் எது கிளைண்ட்னு சொல்லுவீங்க? ஸோ ஜென்ரலாக பீப்புள் பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, ஸோ இதுதான் பெருசாக இருக்குது, இதோட ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் தான் பெருசாக இருக்குது, இதுக்கு எத்தனை 2 GB SSD இருக்குது, 256 GB ரேம் இருக்குது, 64 கோர் சிபி இருக்குது, ஸோ இதுதான் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்படி இல்லை. ஸோ சர்வீசஸ் எங்கே ரன்னாக இருக்குதோ தட் இஸ் கால்ட் சர்வர். இந்த சர்வீசஸ்லாம் எங்கே நம்ம டிப்ளாய் பண்ணி இந்த சர்வீசஸ்லாம் எங்கே ரன்னிங்கில் இருக்குதோ தட் மிஷின் இஸ் கால்ட் சர்வர். ஸோ இந்த சினாரியோவில் எக்ஸாம்பிளில் எது சர்வராக ஆக்ட் பண்ணுது? இந்த மிஷின் தான் சர்வராக ஆக்ட் பண்ணுது. இந்த மிஷின் வந்து என்னது கிளைண்ட்டாக தான் ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு பெஸ்ட் வேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட் இஸ் நாட் அ ரெக்கமெண்டட் வே. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் அ ரெக்கமெண்டட் வே. அப்போ எது ரெக்கமெண்டட் வே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த சர்வீசஸ் எவ்ரிதிங் தட் ஷுட் பி ரன் ஹியர். ஓகேங்களா? ஸோ இந்த சர்வரில் இதில் தான் இந்த சர்வீசஸ் எல்லாம் ரன் ஆகணும். ஓகேவா? ஸோ these two machines now that will send the request to the servers. ஓகேங்களா? இப்போ சர்வர் என்ன பண்ணும், இந்த ரெண்டு மிஷின்ல இருந்து ரிக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி and it will send the response. Okay, so the request that can be received from multiple customers. ஓகேவா? இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், ஏதாவது ஒரு கஸ்டமர் தான் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இல்லை. there can be multiple customers come and order the food. சேம் லைக் ஒரு சர்வர் இந்த மாதிரி ஒரு சர்வீஸை ரன் பண்ணுதுன்னா மல்டிபிள் கிளைண்ட்ஸ் they can send the request and server will receive the request and respond back to all the clients. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ சர்வர்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம சர்வர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து நான் ஐ வில் ஷோ தட் இன் ரியல் டைம். ஸோ ஹவ் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சர்வீஸை நான் வந்து உங்களுக்கு டிப்ளாய் பண்ணி அந்த சர்வீஸ் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், சர்வர் வந்து அதை எப்படி நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டெமோ காட்ட விரும்புகிறேன். ஸோ லெட் அஸ் கோ பேக் டு AWS. நான் AWSல வந்து நான் வந்து ஒரு உபுண்டு சர்வர் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். அதில் வந்து ஸோ இப்போ அது என்னோட லோக்கல் லேப்டாப் இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து என்னென்னா கிளைண்டாக ஆக்ட் பண்ணும். அந்த உபுண்டு சர்வர் வந்து என்னென்னா சர்வராக ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இது வந்து என்னோட லோக்கல் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் த்ரூ இன்டர்நெட், ஓகேங்களா? ஸோ த்ரூ இன்டர்நெட் நம்ம வந்து
just a second. Right. Let me draw it properly. So through internet நம்ம வந்து request வந்து சர்வருக்கு போயிட்டு and we are getting the response. Okay வா? So yeah, I think yeah, I logged in successfully. இப்போ நான் வந்து இந்த EC2 சர்வருக்கு போகிறேன். EC2ல போயிட்டு நான் ஒரு சர்வர் EC2 உபுண்டு சர்வர் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அசியூம் திஸ் இஸ் அஸ் த உபுண்டு சர்வர். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் ஸோ இதில் நான் சொல்லியிருக்கேன்ல இந்த சர்வருக்குள்ள கான்ஃபிகரேஷன். ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக சர்வருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் அதில் போய் பார்த்தீங்கன்னா AWS is offering there are multiple n number of hardware configuration. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கும் பாருங்கள் there are multiple types of CPU configuration, memory configurations, என்ன ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம மெமரி வைஸ் நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணோம்னா பாருங்கள் மினிமம் 0.5 GB மெமரியிலேருந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா 16,384 GB மெமரி வரைக்கும் அவங்க கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் 16,384 GB மெமரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி CPU வைஸ் நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணோம்னா மினிமம் 1 GBயிலேருந்து மேக்ஸிமம் 896 கோர் CPU வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டோரேஜ்க்கு அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி டைப்பை பொறுத்து ஒவ்வொரு அந்த கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனோட டைப்பை பொறுத்து என்ன வாட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த என்விரான்மெண்ட் அதை பொறுத்து நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணி நம்மளோட இந்த சர்வருக்குள்ள கான்ஃபிகரேஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ லெட் அஸ் லான்ச் ஒன் உபுண்டு சர்வர். ஓகேவா? ஸோ ஐ வில் கிவ் த நேம் அஸ் டெமோ உபுண்டு சர்வர். ஓகே, ஸோ இதில் வந்து உபுண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னக்கூட்டி நான் போஸ்ட் பண்ண 2 வீடியோவில் ஹவு டு லான்ச் EC2 லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் அதில் வந்து இந்த அமேசான் லினக்ஸ் எப்படி லான்ச் பண்ணுறங்கிற ஒரு டெமோவை காட்டியிருப்பேன். தென் ஹவு டு லான்ச் விண்டோஸ் EC2 சர்வர் அப்படின்னு ஒரு டெமோ காட்டியிருப்பேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஒரு உபுண்டு சர்வரை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் டெமோ பார்க்கலாம். ஓகே, ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஸோ என்னோட அந்த 2 வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதை பாருங்கள். உங்களுக்கு EC2 சர்வர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த உபுண்டு சர்வர் கான்ஃபிகரேஷனுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 24.04 இருக்குது. ஐ வில் கோ வித் 22.04. ஓகேங்களா? அண்ட் யா, கன்ஃபார்ம் சேஞ்சஸ். Yes. Okay. Yes. And I will go with the 64-bit architecture, and the instance type I will go with the free tier eligible T3 micro, 2 CPU and 1 GB memory இருக்கு allocate ஆயிருக்கு. ஓகேங்களா? And the key pair already I explained about the key pair in the previous video, you can go and watch. So I selected the Linux Mumbai key pair, and in the networking setting I keep all the default setting as it is. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. அண்ட் இந்த செக்யூரிட்டி குரூப் பார்ட் ஐ வில் செலக்ட் த டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப். அண்ட் யா, தென் directly I'm launching the EC2 server. Okay, so now you can see you can skip about this.
ஓகே. ஸோ இப்போ இதுதான் என்னோட லேப்டாப்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நான் அந்த லான்ச் பண்ணியிருக்கிற உபுண்டு சர்வர்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அஸ் ஆஃப் நவ் இதில் வந்து நான் எந்த சர்வீஸுமே நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ டில் நவ் போத் ஆர் லைக் அ சேம் மெஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சர்வரில் வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன், there are many services that is running. ஓகேங்களா? ஸோ there are many services like NFS, FTP, Samba, Apache. ஸோ இதில் வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் எடுக்க விரும்புகிறேன்னா அப்பாச்சி சர்வீஸை வச்சு நான் ஒரு டெமோ காட்டலான்னு விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்பாச்சி சர்வீஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த சர்வீஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ தென் ஒன்லி the service that will be run in the server. ஓகேங்களா? ஸோ let us execute these commands one by one in the server. Okay, first we will update. Okay, now we will install the Apache service. ஸோ இப்போ சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அண்ட் we have to enable this. ஸோ ஜென்ரலாக கம்பெனியில் வந்து நம்ம எனபிள் பண்ணோன்னா மோஸ்ட்லி நம்ம சர்வர் வந்து டெய்லி ஒன்ஸோ இல்லைனா வீக்லி ஒன்ஸோ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் ரீஸ்டார்ட் இதை எனபிள் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக தட் சர்வீஸ் வில் கெட் ஸ்டார்ட் அகெயின். இல்லைன்னா நம்ம ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப மேனுவலாக அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் we have to enable it. Now we can check the status. So we can see the Apache service that is in the active status, it is in the running status. ஓகேவா? இது வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பிள் ஒரு வெப் பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக அந்த வெப் பேஜ்லாம் எந்த பாத்தில் இருக்கும்னா இந்த ஃபைல் இந்த பாத்தில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து நான் ஹிட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். இதுதான் இந்த சர்வரோட பப்ளிக் ஐபி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி சர்வீஸோட எனக்கு இந்த வெப்பேஜ் வந்து எனக்கு வந்து தெரியுது. ஸோ நான் இந்த பப்ளிக் ஐபியை ஹிட் பண்ணால் எனக்கு ஹிட் பண்ணுறது எங்கேருந்து பண்ணுறேன், என்னோட லேப்டாப்பில் இருந்து ப்ரௌசரில் த்ரூ இன்டர்நெட் ஐ ஹிட் திஸ் server public IP. So server receive my request, then it respond back. So this is the response page. So எனக்கு அந்த web page வந்து எனக்கு I'm getting the response. I can see the web page. Correct. This is the response. This is how server and client it works. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் வந்து எங்கே நம்மளுக்கு ரெஃபர் ஆகிருக்கும்னா இந்த பாத்தில் தான் இருக்கும். இதில் வேருக்கு உள்ள www.html இந்த index.html. ஸோ இந்த index.html என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் மாடிஃபை திஸ் கண்டென்ட். ஓகேவா? we will go. Let us make empty this file. Okay, now ஸோ இப்போ பாருங்கள் ஃபைல் வந்து எம்டி பண்ணிட்டேன். ஸோ உள்ளே எந்த கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ இட் ஷோஸ் எம்டி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் அந்த ஃபைலுக்குள்ளே சம் கண்டென்ட் இது பண்ணுறேன். வி கேன் சி ஸோ உள்ளே எந்த ஃபைலுமே இல்லை, எந்த கண்டென்ட் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள் இட் இஸ் எம்டி. Okay, so let us make some entry.
ஓகே, ஸோ இதில் நான் என்ன என்ட்ரி பண்ணுறேன், இந்த கண்டென்ட்டை வெல்கம் டு மை CloudOcean வெப் சர்வர், இந்த கண்டென்ட்டை வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். Just a second. Oh. From this console என்னால் சரியாக அந்த வியூ எனக்கு கிடைக்கல. Let me log in through Mobile Extreme. So this is Linux Mumbai. Okay. Yes, now I can able to connect. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதோட ப்ரைவேட் IP என்ன 172.31.41.143. So the same IP here. So now I logged in inside that Ubuntu server. Now let us go back to where HTML index.html. okay, so இதில் இப்போ இந்த கண்டென்ட் எல்லாம் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் இப்போ எனக்கு கிளியராக பேஸ்ட் ஆகிட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, now let me just refresh this. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் எனக்கு எந்த கண்டென்ட் இருக்கோ இந்த ஃபைலில் the same content that will appear here. ஸோ நான் இப்போ இந்த சர்வரோட ஐபியை நான் ஹிட் பண்ணி நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி எனக்கு ரெஸ்பாண்ட் பேக் பண்ணுது. ஸோ இதுதான் என்னோட வெப் பேஜோட கண்டென்ட், எனக்கு சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. திஸ் இஸ் ஹவு சர்வர் அண்ட் கிளைண்ட் தட் வில் ஒர்க். ஓகேங்களா? ஸோ பட் இந்த சர்வீஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பேக் பண்ணணும், இந்த சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமானது என்னென்னா போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அப்பாச்சி போர்ட் இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுதுன்னா எந்த ப்ரோட்டோகாலில் எந்த இதில் எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது HTTP அதில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? HTTPனா 80 போர்ட் 80 அது வந்து எனக்கு அந்த செக்யூரிட்டி குரூப்பில் நான் எனபிள் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் செக்யூரிட்டி குரூப்பில் ஆல்ரெடி ஐ ஹோப் இது டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் நான் வந்து ஆல் டிராஃபிக் எனபிள் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ HTTPனா போர்ட் 80 வந்து நான் எனபிள் பண்ணியிருக்கணும். அதே HTTPSனா 443 எனபிள் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் TCP போர்ட்ஸ் வந்து நான் எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக இதுதான் இந்த காமனான போர்ட்ஸ். நீங்கள் ஒருவேளை உங்களோட கேரியரை கிளவுடு டெவாப்ஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போர்ட் டீட்டெயிலெலாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எஸ்எஸ்ஹெச்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் அந்த லாகின் பண்ணுறேன்ல, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு வந்து ஆல்ரெடி SSHன்னு ஒரு சர்வீஸ் வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இதில் சொல்லியிருக்கிறேன், இது வந்து சர்வீஸ் தானே. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் SSHமே ஒரு சர்வீஸ் தான். இந்த சர்வீஸ் வந்து எதில் ரன் ஆகுது, சர்வரில் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்த சர்வரில் ரன் ஆகக்கூடிய இந்த சர்வீசஸ் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சூடோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள்,
தெரியுதா? SSH சர்வீஸ் இஸ் ஆக்டிவ் அண்ட் ரன்னிங். ஸோ இந்த மாதிரி சர்வர், இந்த சர்வரில் எனக்கு வந்து இந்த SSH சர்வீஸ் வந்து ரன்னாக இருக்கிறதுனால தான் அஸ் அ கிளைண்ட்டாக நான் இதில் கனெக்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கும் பொழுது சர்வர் அதை அக்செப்ட் பண்ணுது, என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஒருவேளை ஈவன் சர்வரில் வந்து சர்வீஸ் ரன் ஆகுது, பட் நான் போர்ட் வந்து நான் எனபிள் பண்ணலை செக்யூரிட்டி குரூப்லனா என்னால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ சர்வீஸ் ரன் ஆகிக்கிறதும் முக்கியம், சேம் டைம் இந்த போர்ட் எனபிள்மெண்ட் இதுவும் முக்கியம். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன HTTPனா போர்ட் 80, HTTPSனா 443, DNSக்கு 53. நம்ம இந்த CI/CD பைப்லைன்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற போர்ட் என்னென்னா 8080, 9000, 5000 இந்த மாதிரி போர்ட்டெல்லாம் காமனாக நம்ம டெவாப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஸ். அண்ட் மானிட்டரிங்க்கு இந்த மாதிரி ப்ரொமத்தேவ்ஸ், கிரஃபானா இதுக்கெல்லாம் இந்த போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா பேஸ் ஜென்ரலாக MySQL, PostgreSQL, Redis, MongoDB இதுக்கெல்லாம் இந்த போர்ட் யூஸ் பண்ணுவோம். தென் குபர்னெட்டிஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த போர்ட் எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது கம்பல்சரி. நீங்கள் வந்து மேண்டட்டரியாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த போர்ட். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் வந்து ட்ரபுள் ஷூட்டிங் பர்பஸ் டைமில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்வீஸ் வந்து எனக்கு ரன் ஆகிட்டு இருக்குது, பட் ஸ்டில் நான் வந்து போர்ட் வந்து எனபிள் அலோவ் பண்ணலைன்னா எனக்கு வந்து நான் கனெக்ட் பண்ண முடியாது. என்னோட ரிக்வெஸ்ட் வந்து எனக்கு ப்ராப்பராக எனக்கு வந்து ரீச் ஆகாது. ஸோ சர்வீஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்கணும், அதுவும் முக்கியம். எனக்கு வந்து போர்ட் வந்து எனபிள் பண்ணணும், அதுவும் முக்கியம். ஓகேங்களா? ஸோ போத் ஆர் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணேன், இந்த ரிக்வெஸ்ட் அனுப்பினேன், இது எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிதா? இதை நம்ம எதில் செக் பண்ணலாம்? சர்வரில் வந்து நம்ம லாக்ஸில் செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாத்தில் தான் என்னோட அப்பாச்சி லாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் கோ பேக் டு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த இருக்க access.logs இதில் வந்து நம்ம இப்போ டெயில் கமாண்ட் யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள் நம்ம இந்த லாக்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் இன்னைக்கு நான் வந்து இந்த சர்வருக்கு இவ்வளோ ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த ரிக்வெஸ்ட் இதில் வந்து நான் சொன்னேன் இந்த சிஸ்டம் தான் என்னோட லேப்டாப்பை அஸ்யூம் பண்ண சொல்லியிருந்தேன். இது வந்து நான் லான்ச் பண்ண உபுண்டு சர்வர். ஓகேங்களா? ஸோ என்னோட லேப்டாப்போட ஐபி, வாட் இஸ் மை ஐபி நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட பப்ளிக் ஐபி என்ன? ஸோ என்னோட பப்ளிக் ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 117.193.129.224. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாக்ஸில் பார்த்தீங்கன்னா த சேம் ஐபி. ஸோ எங்கேருந்து எனக்கு எந்த கிளைண்ட்லேருந்து எனக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இதில் எனக்கு இந்த லாக்ஸில் எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளைண்ட்லேருந்து இந்த சர்வருக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு த்ரூ குரோம் ப்ரௌசர். ஓகேங்களா? அண்ட் சர்வர் இஸ் ரெஸ்பாண்டிங் தட். I can see all the things I can verify these things in the logs. ஓகேங்களா? ஸோ அண்ட் எனக்கு வந்து சர்வரில் என்னென்ன சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆல் சர்வீசஸ். நான் சொன்னேன் சர்வரில் வந்து there can be many services that can be run, not only one service, many services. ஸோ இப்போ எனக்கு சர்வரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்க ஆல் சர்வீசஸ் லிஸ்ட் வேணும்னா இந்த கமெண்ட் மூலமாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சர்வரில் எனக்கு இவ்வளோ சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. லோடட் ஆக்டிவ் ரன்னிங். ஓகேங்களா? இவ்வளோ சர்வீசஸ் வந்து எனக்கு கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்கிற சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒன் மோர் கமாண்ட், ஆல் த சர்வீசஸ். இப்போ நம்ம பார்த்தது ஒன்லி ரன்னிங் சர்வீசஸ். லெட் அஸ் see ஆல் த சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ சர்வீசஸ், ஓவரால் இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபியூ சர்வீசஸ் ரன்னிங்கில் இல்லை, but few services that are running status. So that's all about server and client. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டெமோ காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்கிறேன். ஒருவேளை இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ உங்களோட டவுட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் AWS ரிலேட்டடாக DevOps ரிலேட்டடாக உள்ள நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் அப்கமிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு AWS உங்களுக்கு தமிழில் டீப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா என்னோட அப்கமிங் AWS பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு AWS கற்றுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா என்னோட அப்கமிங் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னக்கூட்டி நான் லான்ச் பண்ண போஸ்ட் பண்ண 2 வீடியோஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.